Welcome to Star Police Academy. Number 1 Police Academy in Tamil Nadu. Daily current affairs for TNU, SRB, TNPSC, SSC, RRB in banking. So, இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ். ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நியூஸ்ல இருந்துச்சு. ஸோ திரும்பவும் இப்பயும் நியூஸ்ல இருக்கு. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ சென்னையில் அடுத்த ஆண்டு ஜூன்ல உலக தமிழ் செம்மொழி மாநாடு வந்து நடக்க போகுது. இது எத்தனாவது உலக தமிழ் செம்மொழி மாநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது உலக தமிழ் செம்மொழி மாநாடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் உலக தமிழ் செம்மொழி மாநாடு எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல. ஸோ அது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதே மாதிரி இங்க வந்து பாருங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட் வந்து கொடுத்துருக்காங்க, ஜனவரி 12. ஸோ இது வந்து நமக்கு தெரியும் யூத் டே, அதாவது விவேகானந்தர் அவரோட பர்த்டே தான் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் யூத் டேவா நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம் அப்படின்றது தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொரு டேவும் இருக்கு. என்னதுன்னா அயலக தமிழர் தினமும் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 12 தான் வந்து கடைபிடிக்கப்படுது. ஸோ இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்பதான் சொன்னோம், முதலாவது உலக தமிழ் செம்மொழி மாநாடு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நடந்துச்சு. ஸோ 2010. ஸோ இதை வந்து அப்ப யார் சிஎம்மா இருந்தாங்க அப்படின்னா ஸோ கலைஞர் அவர்களோட பீரியட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நடந்துச்சு. ஸோ இது வந்து நீங்க உங்களுக்கு தெரியணும். செகண்ட் இப்போ எங்க நடக்க போகுதுன்னா அதே அங்க சென்னையில வந்து நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல மகளிர் பிரீமியர் லீக் பெங்களூர் சாம்பியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ்ல இது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் பாஜக ஆட்சி, அமைச்சர்களிடம் பிரதமர் உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க நமக்கு தெரிய வேண்டியது இங்க பாருங்க, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்பிரிவு 14 கீழ் 2 சரிங்களா? இதுபடி தேர்தல் தேதிகளுக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற மத்திய சட்ட அமைச்சகத்துக்கு தேர்தல் ஆணையம் பரிந்துரைக்கிறது. ஸோ ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லா கமிஷன் வந்து ஸோ குடியரசுத் தலைவர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட் வந்து ஒப்புதலை வந்து பெறணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் செக்ஷன் 14 சப்கிளாஸ் 2 இதுபடி வந்து இது வந்து இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எலெக்ஷன் பத்தி வருதுன்னா ஸோ கண்டிப்பா வந்து பார்க்கணும். தமிழ்நாட்டுல என்னைக்கு ஒரே ஃபேஸ்லேயே, அதாவது 38 டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒரே நாள்ல எலெக்ஷன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 19. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும். எந்த தொகுதியில தமிழ்நாட்டுல இடைத்தேர்தல் வந்து நடக்க போகுது அப்படின்னா விளவங்கோடு அப்படின்ற இந்த தொகுதிக்கு வந்து இடைத்தேர்தல் நடக்க போகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேர்தல் நடத்தை விதிகள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணப்பட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரி சிஎம் போட்டோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணப்படும். ஸோ அதாவது யார் போட்டோவுமே வந்து எந்த தலைவர்கள் போட்டோவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஆஃபீஸ்ல வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான தேர்தல் விதிகள். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உலக ஜீரண மண்டல மருத்துவ அமைப்புக்கு தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரு அப்படின்னு நீங்க பார்க்கலாம். உலக ஜீரண மண்டல மருத்துவ அமைப்பின், அதாவது WHO அறிவியல் திட்ட உறுப்பினராக இரைப்பை குடல் சிகிச்சை துறை நிபுணரும் மெடிந்தியா மருத்துவமனை தலைவருமான டாக்டர் DS சந்திரசேகர் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்ற இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி இன்று கோவை வருகை. ஸோ நமக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா மத்திய சிறப்பு பாதுகாப்பு படையினர் அப்படின்றது தான். ஸோ இது வந்து நமக்கு எங்க வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ பாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 7 பாதுகாப்பு படைப்பிரிவுகள் வந்து இருக்கு. அதுல ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய மத்திய சிறப்பு பாதுகாப்பு படை. ஸோ இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு பாலிட்டியில வர முக்கியமான படைகள்ல ஒரு படை. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல கடற்கொள்ளையர்களிடம் இருந்து சரக்கு கப்பலை மீட்ட கடற்படை கமாண்டோக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல எந்த கப்பல் வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க இருக்கு. கடந்த 3 மாதங்களாக சோமாலிய கடற்கொள்ளையர்கள் பிடியில் இருந்த ரூயன் அப்படின்ற இந்த சரக்கு கப்பலை வந்து பாத்தீங்கன்னா இந்திய கடற்படை வந்து மீட்டிருக்கு. ஸோ அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்திய கடற்படை போர்க்கப்பல் INS கொல்கத்தா, ரோந்து கப்பல் INS சுபத்ரா, ஆளில்லா விமானங்கள் அதாவது ட்ரோன் C-17 போர் விமானம் ஆகியவை இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டது. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த சரக்கு கப்பலை மீட்டெடுத்தாங்க அப்படின்னா ரூயன் அப்படின்ற இந்த சரக்கு கப்பலை 3 மாசத்துக்கு அப்புறம் சோமாலியா கடற்கொள்ளைகள்கிட்ட இருந்து மீட்டிருக்காங்க. ஸோ இந்திய கடற்படை, சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கப்பல் பேரு மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ இதில் நமக்கு வேற எதுவுமே முக்கியமானது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 250 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்தியாவின் முதல் தபால் நிலையம். ஸோ எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பாருங்க. 1774ஆம் ஆண்டு அப்போதைய வங்க மாகாண கவர்னர் ஜெனரல் வாரன் ஹாஸ்டிங்ஸ் கொல்கத்தாவில் தொடங்கி வைத்த இந்தியாவின் முதல் தபால் நிலையம் 250 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது அப்படின்றதுதான். ஸோ நமக்கே தெரியும் இந்த போஸ்டல் சிஸ்டம் எல்லாமே வந்து கொண்டு வந்தது வாரன் ஹாஸ்டிங்ஸ் அப்படின்றது. ஸோ அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை பார்த்து வச்சுக்கோங்க இந்த நியூஸ். ஸோ இது வந்து நமக்கு ஹிஸ்டரி கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல 10,000 மீட்டர் ஓட்டம் குல்பீர் சிங் புதிய சாதனை. ஸோ இதுல வந்து உங்களுக்கு கேட்கலாம், அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகளத்தில் ஆடவருக்கான 10,000 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் குல்பீர் சிங்
புதிய தேசிய சாதனை படைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு கேட்கணும்னா குல்வீர் சிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்போர்ட்ஸோட தொடர்புடையவர் அப்படின்னா ஸோ தடகள வீரர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல இது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். ஸோ ஹைலி எக்ஸ்பெக்டட். ஸோ ஏன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ தேர்தல் ஆணையத்தால் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் தேசிய அடையாளமா யார் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷீதல் தேவி அவர்கள் தான். ஸோ ஷீதல் தேவி எந்த ஸ்போர்ட்ஸோட தொடர்புடையவங்க அப்படின்னா ஆர்ச்சரி, அதாவது வில்வித்தையோட தொடர்புடையவங்க. ஸோ இவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி பிரிவுகளில் ஸோ இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய தேர்தல் ஆணையத்தோட ஸோ சின்னமாக வந்து அறிவிச்சிருக்காங்க, தேசிய அடையாளமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து ஹைலி எக்ஸ்பெக்டட். ஸோ கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம் 85 வயசுக்கு மேலே இருக்க எந்த ஒரு வயதான பெரியவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேட்டு லைனில் நின்று ஓட் போட தேவையில்லை. ஸோ அவங்க வந்து வீட்டில் இருந்தபடியே ஓட் போடலாம் அப்படின்ற இந்த சிஸ்டமும் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ரீசெண்டாக கூட நம்ம பார்த்துருப்போம் 2 தேர்தல் ஆணையர்களை வந்து ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஞானேஷ்குமார், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சுக்பீந்தர் சிங் சாந்து அப்படின்றவர். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 5வது முறையாக ரஷ்ய அதிபராகிறார் புதின். ஸோ உங்களுக்கு தெரியணும் புதின் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட அதிபராக ஆகுறாரு. ஸோ 5th டைம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் அதிகரிக்கும் பொண்ணுக்கு வீங்கி பாதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து என்ன டிசீஸை குறிக்குதா? மம்ஸ், MUMPS மம்ஸ் டிசீஸ் தான் வந்து குறிக்குது. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து வைரஸ் தொற்று அப்படின்றதே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். இந்திய கடற்படையின் தலைமையகமான புதிதாக கட்டப்பட்ட நௌசேனா பவன் எங்கே அமைந்துள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி. நெக்ஸ்ட் நியூஸ். நேஷனல் வேக்சினேஷன் டே, அதாவது தேசிய தடுப்பூசி தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 16. நெக்ஸ்ட் நியூஸ். மக்களவைத் தேர்தல் 2024 எத்தனை கட்டங்களாக நடைபெறும்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஃபேஸாக வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸில் இருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ். இந்தியாவின் புதிதாக நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர்கள் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சுக்பீந்தர் சிங் சந்து. ஸோ இப்போதான் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஞானேஷ்குமார் அவர்கள். நெக்ஸ்ட் நியூஸ். சமீபத்தில் விவாதிக்கப்பட்ட ஜனநாயக அறிக்கை 2024 பின்வருவனவற்றில் யாரால் வெளியிடப்பட்டது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா VDEM இன்ஸ்டியூட். நெக்ஸ்ட் நியூஸ். ராஜ்யசபா உறுப்பினரின் பதவிக்காலம் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள். ஸோ எவ்ரி 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிட்டையர் ஆகுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். உலக ஆன்மீக விழா எங்கு நடைபெற்றது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். ஸோ அதாவது வேர்ல்டு ஸ்பிரிச்சுவல் ஃபெஸ்டிவல் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். நெக்ஸ்ட் நியூஸ். சுதந்திரத்திற்கு பிறகு ஒரே மாதிரியான குடிமை சட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட், அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ அதே மாதிரி கோவாவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் போர்ச்சுகீஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண யூனிஃபார்ம் சிவில் கோடை தான் இப்போ வரைக்குமே ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் சரிங்களா 1947க்கு அப்புறம் முதலாக எந்த மாநிலம் யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உத்தரகாண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் எந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸோட யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து கோவா. இது ரெண்டு கொஸ்டினும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்னா கோவா, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். நெக்ஸ்ட் நியூஸ். தேர்தல் பத்திரங்கள் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸோ இதுதான் இப்போ வந்து ஹாட் டாப்பிக்காகவே இருக்கு. ஸோ 2018 அருண்ஜேட்லி அவர்களால் தான் இது வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா பிஜேபி தான் இன்ட்ரடியூஸும் பண்ணாங்க. ஸோ அதில் முக்கியமான ஹெட் யாருன்னா அருண்ஜேட்லி அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஸோ அவ்வளோதான். இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.